சோழவந்தான் அருகே முள்ளிப்பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேகம் 68 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே முள்ளிப்பள்ளம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு ஜெயலட்சுமி விஜயலட்சுமி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் 63 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. இதற்கான பணிகள் கடந்த சில நாட்களாக நடைபெற்ற நிலையில் நேற்று முன்தினம் காலை திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம ஐயங்கார் தலைமையில் மங்கள இசையுடன் விஸ்வக்சேனர் முதலாம் கால யாகசால பூஜை நிகழ்ச்சிகள் தொடங்கின. தொடர்ந்து புண்ணியாக வாசனம், வாஸ்து சாந்தி ஹோமம், அங்குரார்ப்பணம் நடைபெற்றது. விமான கலச பிரதிஷ்டை நடைபெற்றது. தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இன்று காலை 3ஆம் நாள் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் சரியாக காலை 9 மணிக்கு மேல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீபாரதனை காட்டப்பட்டு பொதுமக்கள் மீது புனித நீரானது தெளிக்கப்பட்டது. பின்னர் 5000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் டி.கே. கோபாலன், கோவில் நிர்வாக அலுவலர் இளமதி, தக்கார் சங்கரேஸ்வரி, தென்கரை கோவில் நிர்வாக அதிகாரி கார்த்திகை செல்வி, சோழவந்தான் பேரூராட்சி மன்ற தலைவர் ஜெயராமன், வாடிப்பட்டி ஒன்றிய செயலாளர் பசும்பொன் மாறன், சோழவந்தான் பேரூர் செயலாளர் வழக்கறிஞர் சத்யபிரகாஷ், கோபுர கலச பொதுக்குழு உறுப்பினர் ஸ்ரீதர், முள்ளிப்பள்ளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா, முன்னாள் தலைவர் லட்சுமி மார்நாட்டான், மாவட்ட விவசாய பிரிவு வக்கீல் முருகன், தொழிலதிபர் ஜீவபாரதி, துணைத் தலைவர் லதா கண்ணன், பேட்டை பெரியசாமி, வார்டு கவுன்சிலர் கொத்தளம் செந்தில், இளைஞர் அணி வெற்றி செல்வன், மண்ணடிமங்கலம் திருமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் இளமதி, தக்கார் சங்கரேஸ்வரி, திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் முள்ளிப்பள்ளம் கிராம பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்.